ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் சீஸ் பவுடர் வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சீஸ் பவுடர் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பாப்கார்னுக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு, அதே போல் பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த சீஸ் பவுடர் ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக நமக்கு வந்து வீட்டிலையே நல்ல ஒரு டேஸ்டியான சீஸியான பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட முடியும். ஸோ இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சீஸ் பவுடர் செய்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் பேப்பர் போட்டுக்குங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம ப்ரெட் க்ரம்ஸு போட்டுக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் வாங்குறதா இருந்தாலும் ஓகே, இல்லை ப்ரெட்டை நீங்கள் அரைச்சி எடுத்தாலும் மிக்சியில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸ் ஆகிடும். ஸோ அந்த ப்ரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு இதில் துருவின சீஸு ஃபுல்லாக இதில் ப்ரெட் க்ரம்புக்கு மேலே போட்டு விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் பவுடர் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு வச்சுக்கிங்க. இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் பாப்கார்னுக்கு, இல்லை பொட்டேட்டோ சிப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இதுக்கெல்லாம் போட்டு கொடுத்தா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இது கடையில் வாங்குறத விட வீட்டில் ரெடிமேட் சீஸ் பவுட்ரு சூப்பராக இருக்கும். ஸோ ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கிங்க. ஸோ கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் இந்த குக்கரை நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும். இதில் இந்த பிளேட்டை நம்ம உள்ளே இறக்கி விடலாம். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே பேக் ஆகட்டும். நீங்கள் ஒரு வேளை அவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸ் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிடும். அது நல்லா கிறிஸ்பி ஆகணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 5 நிமிஷத்தில் இந்த சீஸ் இந்த மாதிரி மெல்ட் ஆகி அந்த ப்ரெட் க்ரம்ஸோட நல்லா மிங்கிள் ஆகிடும். இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் பிச்சி போட்டுக்குங்க. இப்போ இதோட நம்ம தேவையான அளவு உப்பு, இதுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ, நம்ம எந்த அளவுக்கு சீஸ் எடுத்தோமோ அந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்குங்க. இதோட சாட் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, மிளகா பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம சீஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டு நல்லா இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். ஸோ ஆறின பிறகு இது இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா ஆறின பிறகு மறுபடியும் ஒரு தடவை நம்ம கிரைண்ட் பண்ணோன்னா நல்லா ஃபைன் பவுடராக வந்துடும். ஸோ மறுபடியும் அரைச்ச உடனே நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது வந்து நான் மிக்ஸி ஜார்லேருந்து வெளியில் எடுத்த உடனே சூடாக இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டு நீங்கள் ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு பாப்கார்ன் செஞ்சு கொடுக்கும்போது இது கொஞ்சோண்டு மேலே தூவி கொடுக்கலாம். ஸோ அருமையான சீஸ் பவுடர், ஹோம்மேட் சீஸ் பவுடர் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம செஞ்சுருக்க சீஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு பாப்கார்ன் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இது ஒரு 10 ரூபாய் பேக்கெட் பாப்கார்ன் வாங்கியிருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் எதுவும் இல்லாமல் நார்மலான பாப்கார்ன் வாங்கியிருக்கேன். ஸோ பாப்கார்ன் பாக்கெட்டு இதை நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம பாப்கார்ன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் மசாலா போட்டுக்கலாம். ஸோ சூப்பராக பாப்கார்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாலில், சினிமா தியேட்டரில் கிடைக்கிற அந்த சீஸ் பவுடரை ரெடி பண்ணி சூப்பராக ஒரு சீஸ் பாப்கார்னு வீட்டிலே செஞ்சாச்சு. ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பாப்கார்ன் கேட்கும்போது டக்குன்னு நம்ம ஒரு 10 ரூபாய் பேக்கெட்டு வாங்கினோமா, பாப்கார்ன் செஞ்சோமா, இந்த மாதிரி ஒரு சீஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம தூவி கொடுத்துடலாம். குழந்தைங்களும் நல்லா ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா இது வந்து மாலில் இப்படி இல்லைன்னா நம்ம வந்து சினிமா தியேட்டரில் வாங்கினோன்னா ரொம்ப ஹெவி ப்ரைஸ். எப்படியும் ஒரு சின்ன சைஸ் பாப்கார்னே 150 ரூபாயிலேருந்து 175 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இது நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபாயிலேயே இங்கே வந்து நம்ம இந்த பாப்கார்ன் ரெடி பண்ணிடலாம்.
இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களோட விரைப்புறது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.